ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பைத்தியங்கள் உருவாகி கொண்டே இருக்குது. ஏன் உருவாகுது? எப்படி உருவாகுது? எதுக்காக உருவாகுது? அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. உலகப் போர கூட நிறுத்திடலாம். இந்த மாதிரி பைத்தியங்கள் உருவாகிறது நிறுத்துறது சரியான கஷ்டம். இப்ப ஸ்ரீலங்கால டோக் ஆஃப் த டவுனா இருக்கிறது இந்த பைத்தியத்த பத்தி தான். இந்த பைத்தியம் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஒரு 24 வயசு வாலிபர். இவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு நிர்வாணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில ஓடியிருக்காரு. அது நிர்வாணமாக ஓடியிருக்காரு. அட கடவுளே! அப்படின்னு சொல்லி போலீஸார் கலைச்சு, விரட்டி புடிச்சிருக்காங்க. புடிச்சு கொண்டு போய் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல முன்னிலைப்படுத்தின இடத்துல நீதிபதி கேட்டிருக்காரு, "என்னத்துக்குய்யா இந்த மாதிரி நிர்வாணமாக ஓடியிருக்கீங்க? அதுவும் பப்ளிக் போற இடத்துல நிர்வாணமாக யாராவது மோட்டார் சைக்கிள்ல ஓடுவானா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் தான் ரொம்பவுமே ஒரு ட்விஸ்ட்டான ஒரு விஷயம். என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, "ஐயா, நிர்வாணமாக ஓடினா பொதுமக்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி நிர்வாணமாக ஓடினேன்" அப்படின்னு சொல்லி அந்த பைத்தியம் பதில் அளிச்சிருக்குது. இப்படி பதில் அளிச்சிருக்கிற இடத்துல நீதிபதி இவர தடுப்பு காவல்ல வச்சு விசாரிக்கிறதுக்கு இப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி சீசனுக்கு ஒரு பைத்தியம் உருவாகி விசித்திரமான பதில்கள சொல்லி நம்மளையும் விசிறாக்கி விட்டுட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி பைத்தியங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனைய குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.